அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். ஸ்ரீ குருபியோ நம. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகாபிரியவா அற்புதங்கள் தொடரில் மருத்துவத்துறையில் ஆகட்டும், மருத்துவர்களே கைவிட்ட ஒரு அன்பராகட்டும், அவர் எப்படி மகானின் கருணையால் எழுந்து அமர்ந்து விடுகிறார்னு பலதரப்பட்ட அனுபவங்களை நாம் பார்த்துட்டு வரோம். இன்று நாம் காணவிருக்கும் அற்புதம் மருத்துவத்துறை சார்ந்ததாக இருந்தாலும் இதில் ஒரு மாபெரும் விஷயம் நமக்கு பொதிந்திருக்கிறது. ஒரு அன்பர் மகானின் முன் அப்படி போய் நின்னாலே அவருடைய கர்மவினை அவரை எந்த இடத்தில் வைத்திருக்கிறது என்பதை மகான் மிகச் சுலபமாக அறிந்து கொண்டு விடுவார். அவர் என்னென்ன பாப புண்ணிய கர்மாக்களை செய்திருக்கிறார்னு அப்படியே ஒரு அனலைஸ் பண்ணி அந்த க்ஷணத்திலேயே போட்டு உடைத்து விடுவார் மகான். மகானின் அருள் பார்வை அது நமக்கு அருள் பொழிவது மட்டுமல்ல, நாம் என்னென்ன செய்திருக்கிறோம், நாம் கடந்து வந்த பாதை எத்தகையது என்பதையும் அவருக்கு வெளிச்சம் போட்டு காண்பித்து விடும். இப்படி ஒரு அன்பர் மகான்கிட்ட வராருங்க. அன்னைக்கு ஸ்ரீமடத்தில் ஏகத்துக்கும் கூட்டம். நிறைய அன்பர்கள், நிறைய பக்தர்கள் மகானிடத்தில் பிரசாதம் வாங்குவதற்காக நின்று வந்திருக்கிறார்கள். இவரும் பின்னாடி வரார். இவர் வரும்பொழுதே தீவிரமான வயிறு வலி. அப்படி 2 கைகளையும் வயிற்றில் வச்சுட்டு அப்படி கண்ணீரோடு நிற்கிறார். அவரை பார்க்கும் பொழுதே தெரிகிறது அவர் வலியால் துடித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது. தாங்க முடியாத வலி. சப்போர்ட்டுக்கு ஒருத்தரோடு தான் நிற்க வேண்டியிருக்கு, தனியாக நிற்க முடியல, அழுதுண்டே இருக்கார். கூட்டமும் நிறையா இருக்குது. பொதுவாகவே ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு வலியோடு வரார் அப்படின்னா அது மகான் எங்கே இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சிடும். ஒன்று அவரை நேர வர சொல்லுவார், இல்லை அவரை போய் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுவார். மகானே கூப்பிடுவார், அவர்கிட்ட அன்பாக பேசுவார், ஆறுதலாக பேசுவார். அன்று எந்த விதமான அத்தகைய சம்பாஷணையும் இல்லை. அந்த அன்பர் அந்த வரிசையிலே நின்றுருக்கார். அந்த வரிசையோ வழக்கத்தை விட மெதுவாக நகர்கிறா போல் இருக்கு. பொறுமையாக மகான் எல்லார்ட்டையும் பேசுகிறார். இந்த அன்பரையும் மகான் நிச்சயமாக கவனித்திருப்பார். அவர் இந்த கண்ணால் பார்க்கணுமா அந்த மகானுக்கு தெரியாதா? ஆனால் அந்த அன்பர் வலியோடு துடிச்சுண்டே அந்த வரிசையில் நிற்கிறார். அந்த அன்பரின் முறை வருகிறது. மகான் கிட்ட வந்து, பெரியவா தீராத வயிற்று வலியாக இருக்குது, நான் டாக்டர்கிட்ட போனேன், மருத்துவர்கள்லாம் பார்த்துட்டு என்னோட 2 கிட்னியும் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டா பெரியவா. 2 கிட்னியும் வேலை செய்யாததுனால நான் எத்தனை நாள் இருப்பேன்னு தெரியல, தீராத வயிற்று வலி இதனால் வந்துட்டே இருக்குது எனக்கு, 2 பக்கமும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல பெரியவா, என்னை காப்பாற்றுங்கோ, வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியவான்னு கண்ணீர் விட்டு அழுது நமஸ்காரம் பண்ணுறார். பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு வலியோடையோ வேதனையோடையோ யாராவது வந்தால் மகான் ஒரு கனிவோடு அன்பான வார்த்தைகளில் பேசுவார், அவருக்கு பிரசாதம் கொடுப்பார். இதுதான் அன்று வரை அனைத்து பக்தர்களும் கண்டு வந்திருந்தது. ஆனால் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, மகான் அந்த அன்பர்கிட்ட ஒரு கனிவோடையும் பேசலை, அன்போடையும் பேசலை. ஓஹோ, உனக்கு எப்போ வலி வருதோ, எப்போ வேதனை வருதோ அப்போ தான் நல்லதெல்லாம் ஞாபகம் வருதாக்கும் அப்படின்னு கேட்டாராம் மகான். அதிர்ச்சி அங்கே இருந்தவர்களுக்கெல்லாம். இவர் ஸ்தம்பித்து நின்று விடுகிறார். ஒரு க்ஷணம் அப்படியே பார்க்குறார். இல்லை மகான் என்ன சொல்கிறார், பெரியவா என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்குறார். நம்முடைய முன்னோர்கள்லாம் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. அவள் நல்ல காரியம் ஒன்று பண்ணி வச்சுருந்தானா அதற்கு 1000 காரணம் இருக்கும். அவள் அன்னைக்கு நல்ல நல்ல காரியங்களாக பண்ணிட்டு வந்ததுனால தான், அவள் தான தர்மங்களை விடாமல் பண்ணதுனால தான், அவள் ஆன்மீக காரியங்களில் ஸ்ரத்த காமிச்சதுனால தான் அவள் வீடும் செழிப்பாக இருந்தது, இந்த நாடும் செழிப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் வர இந்த தலைமுறைக்காரா என்ன பண்ணுறா, முன்னோர்கள்லாம் முட்டாள்தனமாக செலவு பண்ணிட்டுருக்கா, அந்த காலத்தில் இப்படியெல்லாம் செலவு பண்ணிட்டா, வேஸ்ட் பண்ணிட்டான்னு அவள் பண்ண நல்ல காரியம் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திடுறா. ஒரு நல்ல காரியமும் பண்ணுறது கிடையாது. அப்புறம் வந்து எனக்கு முடியலை, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உடம்புக்கு வந்துடுத்து, நீ என்கிட்ட வந்து நின்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாராம். இந்த அன்பருக்கு எதுவுமே தெரியல. என்ன அது மகான் திடீர்னு ஒரு வெடி வெடித்ததை போல் மகான் இப்படி பேசுகிறாரே, என்ன செய்வது? எப்போவுமே ஒரு கனிவோடு அன்போடு பேசுகிற மகான் அன்னைக்கு இவ்வளவு கோபத்தோடு பேசுகிறார். சுற்றி இருப்பவர்களெல்லாம் பார்த்துட்டே இருக்கா, என்ன நடக்கிறதுன்னு எல்லாருக்கும் ஒன்றும் புரியலை. மகான் எங்கே வரார், என்ன சொல்ல வராருன்னு. இந்த அன்பரோ அழுதுண்டே இருக்கார். அவருக்கு ஒரு பக்கம் வலி தாங்க முடியல, மகான் சொல்கிற விஷயமும் புரியல. முன்னோர்கள் எவ்வளோ நல்ல காரியம் பண்ணா, அந்த நல்ல காரியத்தெல்லாம் பண்ணாதானே எல்லாம் சுபிக்ஷமாக இருக்க முடியும். அதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டேன்னா
நீ ஒரு காரியம் விடலை, எல்லா காரியத்தையும் நிறுத்திட்ட, ஒரு தான தர்மமும் பண்ணுறது கிடையாது. அப்போ நீ எப்படி நன்னா இருப்ப? உனக்கான வலியும் வேதனையும் வந்துட்டு தானே இருக்கும் அப்படின்னு கேட்டார் மகான். சற்று கோபமாகவே கேட்டதும் தான் இவருக்கு புரியுறது. அப்படியே நமஸ்காரம் சாஷ்டாங்கமாக பண்ணி, ஆமாம் பெரியவா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என்னுடைய முன்னோர்கள் மாதம் ஒரு முறை அன்னதானம் பண்ணுறத பிரதானமாக வச்சுட்டு இருந்தா. அதுபோக தண்ணீர் பந்தல் நிறுவுவதற்காகவே இடங்களையெல்லாம் வாங்கி வச்சுட்டு அந்த இடத்துல தண்ணீர் பந்தல் வச்சுட்டு போகிறவா வரவாளுடைய தாகத்தெல்லாம் தனிச்சுட்டு இருந்தா. நான் பாவி பெரியவா, நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே வந்ததுமே இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு அன்னதானத்தை நிறுத்திட்டேன், அதுக்காக செலவாருதேன்னு அதை அப்படியே நிப்பாட்டிட்டேன். இந்த தண்ணீர் பந்தல் வச்சுட்டு இருந்த நிலத்தையே விற்றுட்டேன். இந்த தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் இருக்கிறதையும் நிப்பாட்டிட்டு அந்த நிலத்தையும் விற்றுட்டேன் பெரியவா. அதனால தான் நான் அப்போ கஷ்டப்பட்டு இருக்கேன் போல இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் திரும்பி எல்லா காரியத்தையும் ஆரம்பிச்சிடுறேன் பெரியவா, என்னை மன்னிச்சிடுங்கோ பெரியவான்னு நமஸ்காரம் பண்ணுறேன். மகானை பொறுத்த மட்டும் நம்மை தண்டிக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் கிடையாது. என்னென்னைக்குமே நாம் தவறு இழைத்தவர்களாக இருந்தாலும் நம்மை தண்டிக்க மாட்டாரே. நாம் செய்த தவறை உணர்ந்து கொள்ளும் வரைதான் மகான் நம்மிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வார். எப்பொழுது நாம் அதை உணர்ந்து கொண்டு விட்டோமோ, அதை சரி செய்வதற்கு ஆயத்தமாகிறோமோ, மகானே நமக்கு துணை வருவார் இல்லையா? அவர் அன்னையை போன்றவர் தானே. நாம் தவறை உணர்ந்து கொள்ளும் வரைதானே நம்மிடத்தில் கோபமாக இருப்பாள் அந்த ஜெகன்மாதா. நம்முடைய மாதாவும் அப்படித்தானே மகான். ஆக இவர் எப்பொழுது தன் தவறை உணர்ந்து கொள்கிறாரோ உடனடியாக மகான், சரி ஒன்றும் இல்லை, கவலைப்படாத, நாட்டு மருந்து கடைக்கு போனால் வசம்புன்னு ஒன்று கிடைக்கும், அதை வாங்கி கல்லில் நல்லா தேய்ச்சிக்கோ. அதை தேய்ச்சிண்டு கிடைக்கிற அந்த பொடி மாதிரி இருக்கும், அரைச்சது, அதை என்ன பண்ணு, தொப்புல சுற்றி தடவிக்கோ. இப்படி தினமும் தடவிண்டே வா, உன்னுடைய கிட்னி தொல்லை இருக்குல்ல, அது காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து அனுப்புகிறார். இவர் என்ன பண்ணுறார், அந்த வசம்பு வைத்தியத்தை மகான் சொன்னது போலவே செய்கிறார். ஆனால் அதைவிட ரொம்ப முக்கியமாக மீண்டும் அன்னதான கூடங்களை நிறுவி அன்னதானம் செய்ய ஆரம்பிக்கிறார். அதிலும் எப்பொழுதெல்லாம் எப்படியெல்லாம் அந்த நிலங்களை விற்றாரோ அப்படியெல்லாம் நிலங்களை வாங்கி மீண்டும் தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் எல்லாம் அமைச்சுண்டு வருகிறவர்கள் செல்கிறவர்களின் தாகத்தை போக்குவதற்கான வழிகளையும் செய்கிறார். ஆக ஒருத்தர் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தால் என்னங்க, அவர் ராஜாதி ராஜாவாக இருந்தாலுமே பசி தாகம்னு வந்தால் அது எல்லாருக்கும் ஒன்று தானே. அந்த சமயத்தில் யாருக்கு உணவு கிடைக்கிறதோ அவரை பொறுத்தவரை அவர் தானே அன்று ராஜா இல்லையா? அதைத்தானே சொன்னார்கள், தான் வாழ்த்தாவிட்டாலும் தன் வயிறு வாழ்த்தும் அப்படின்னு. ஆக யாராக இருந்தால் என்ன, எத்தகையவராக இருந்தால் என்ன, ஒருவருடைய பசியை போக்குவது ரொம்ப உன்னதமான காரியம். அந்த அன்னதானத்தை செய்கிறார். அதிலும் தாகம்னு வந்துட்டால் அந்த கோடை வெயிலில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறத பார்க்குறோம். வந்து செல்கிறவர்களின் தாகத்தை போக்குவதற்காக தண்ணீர் பந்தலையும் நிறுவுகிறார். இப்படியே ஒரு 15 நாள் ஆறுது. 15 நாட்கள் கழித்து அதே அன்பர் வரார். முன் இருந்ததை போல் அப்படி கஷ்டத்தோடு வயத்தை பிடிச்சிட்டு துவண்டு போயெல்லாம் வரலை. ரொம்ப சந்தோஷமாக பெரியவாளுக்காக பல பழங்கள் புஷ்பங்கள்லாம் வாங்கிட்டு ஆனந்தமாக வரார். அப்படி பெரியவா முன்னாடி வச்சு அப்படி மன நிம்மதியோட மன நிறைவோடு அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு, பெரியவா நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாம் பண்ணேன் பெரியவா, நீங்கள் தான் என்னை காப்பாற்றினேள், எனக்கு இப்போ வயிறு வலியெல்லாம் வர்றதே இல்லை, நான் போய் டாக்டரை போய் பார்த்தா உங்கள் 2 கிட்னிலையும் பிரச்சனையே இல்லையே, நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க பெரியவா. ஏன்னா 2 கிட்னியுமே ஃபெயிலியர்னு சொன்ன டாக்டர் இன்றைக்கி 2 கிட்னியும் பார்த்து என்ன மருந்து போட்டுருந்தீங்க, உங்கள் கிட்னிலாம் சரியாக போயிடுச்சேன்னு சொன்னாங்க பெரியவா. என்னை நீங்கள் தான் காப்பாற்றினேன்னு நான் சொன்னேன்னு சொல்லி மறுபடியும் நமஸ்காரம் பண்ணார். அவர் பெரியவா சொன்னாராம், நான் ஒன்றும் உன்னை காப்பாற்றலை, உன் முன்னோர்கள் பண்ண நல்ல காரியங்கள் தான் உன்னை இன்றைக்கி வர காப்பாற்றின்னு இருக்கு, அதெல்லாம் விடாமல் பண்ணு, காமாட்சி இருக்கா எல்லாம் பார்த்துப்பான்னு சொல்லி பிரசாதம் கொடுத்தாராம். அந்த இடத்தில் கூட நான் தான் உன்னை காத்தேன்னு மகான் சொல்லலையே. எந்த இடத்திலும் மகான் அதை சொன்னதே கிடையாது. தான் சிவஸ்வரூபம், தான் காமாட்சி அம்பாளின் சுரூபம், இப்படிலாம் எந்த இடத்துலையும் மகான் தன்னை காட்டி கொண்டதே கிடையாது. நீ பண்ண நல்ல காரியம், உன் முன்னோர்கள் பண்ண நல்ல காரியம்தான் உன்னை காப்பாற்றின்னு இருக்குன்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து அனுப்பினார் என்றால், அந்த பக்தர் தன் முன்னோர்கள் யாருன்னு மகான்கிட்ட இதுவரை சொல்லலை.
என்னென்ன நல்ல காரியங்கள் அவர்கள் செய்திருந்தார்கள் என்பதையும் அவர் சொல்லவில்லை. அவரை பார்த்த மாத்திரத்திலேயே இவர் முன்னோர்கள் யார், என்னென்ன காரியங்களை செய்து வந்தனர், இவர் அதையெல்லாம் எவ்வாறு நிறுத்தினார்னு மகான் அப்படி ஒரு திரையில் போட்டது போல் காண்பிச்சிட்டார்னா, மகானின் அருள், மகானின் கருணை, மகானின் ஞானத்தை நாம் என்னவென்று சொல்வது? திரிகாலமும் உணர்ந்தவர் அந்த மகான் என்பது சத்தியமான உண்மை. நாம் செய்யும் நல்ல காரியங்கள் நம்மை என்றென்றும் காத்து வரும். மகானின் அருள் பார்வை என்றென்றும் நமக்கு துணை வரும். சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.